ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மொதல் டிப் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பயிரெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பயிர் சீக்கிரமாகவே வண்டு பிடிச்சிருங்கிறதுக்காக நம்ம அடிக்கடி வெயிலில் காய வைப்போம் இல்லையா. ஸோ நம்ம வெயிலில் காய வைக்கும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வேப்பந்தலையை போட்டு நம்ம காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரம் வண்டோ பூச்சியோ பிடிக்காது. இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு இதை வேப்பந்தலையோடய நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப நாளைக்கு கிடாது. மாத கணக்கானாலும் சரி, வருஷ கணக்கானாலும் சரி, இது கெட்டு போகாமல் நம்மளோட பயிர்கள் பார்த்திங்கன்னா புத்தம் புதுசு போல் சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 ஏலக்காய், அது கூட 2-3 கிராம்பு போட்டு இந்த இதை நம்ம டைட்டாக கட்டிக்கலாம். ஒரு லப்பர் பேண்டு போட்டு டைட்டாக கட்டிக்கிட்டு நம்ம மிளகாய் தூளை அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த மிளகாய் தூளில் இந்த பொட்டணத்தை போட்டுக்கலாம். எதுக்கு இது போடுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மிளகாய் தூளை அரைச்சி எப்போயுமே வருஷத்துக்கு வச்சுருப்போம், இல்லை 6 மந்த் ஆச்சு வச்சுருப்போம் இல்லையா. அப்படி வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அதில் வண்டு பூச்சியெல்லாம் வச்சிரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த இதை நம்ம உள்ளே போட்டு வச்சோம்னா கிராம்போட வாசத்துக்கு எப்பயுமே பூச்சி வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த வாசத்துக்கு பூச்சி எப்பயுமே வராது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகாய்த்தூள் உங்களுக்கு எப்போவுமே வாசம் மணமாக இருக்குது. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி கொட்டி வச்சுருப்போம் இல்லையா, சாப்பாடு அரிசி. ஸோ அரிசி கீழே இறங்க இறங்க பார்த்திங்கன்னா நமக்கு வண்டு பூச்சி வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அது கூட ஒரு 4 வரமிளகாய், பிரிஞ்சி இலை இருக்குது பார்த்தீங்களா, பிரியாணி இலை, அந்த இலையை நம்ம இது கூட சேர்த்து வச்சுக்கணும்னா பிரியாணி இலைக்கு வாசத்துக்கு நமக்கு வண்டு பூச்சி எதுவுமே நமக்கு வராது. இதை நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். வண்டு பூச்சி வருங்கிற கவலையே இனி வேணாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கட்டைப்பையில் பிளாஸ்டிக் குச்சி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நம்ம எடுத்து கம்பியை காய வச்சு நேராக ஓட்டை ஒரு 4-5 ஓட்டை சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் கயிறு இருக்குது பார்த்திங்களா, அந்த கயிறை உள்ளே விட்டு இதை ஒரு முடிச்சாட்டம் போட்டு வச்சுக்கலாம். நான் எப்படி செய்கிறேன்னா அதே மாதிரி போட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் போடாத வளையல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த வளையலை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நான் செஞ்ச அந்த முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த முடிச்சிலேருந்து கயிறை உள்ளே விட்டு நான் செய்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு அதோட லாஸ்ட் எண்டு கயிறு இருக்கும் பார்த்திங்களா, அதை பக்கத்தில் இருக்க ஓட்டையில் உள்ளே விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டு வெளியில் இழுத்துக்கலாம். இப்போ என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வெளியில் எடுத்த கயிறில் இன்னொரு வளையலை நம்ம மாட்டி வச்சுக்கலாம். நான் மாட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்கள் மாட்டிக்கிங்க. இப்போ பக்கத்து ஓட்டையில் இதே மாதிரி நம்ம கயிறை உள்ளே விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெளியில் வந்ததும் இது கூட நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு வளையலையும் இது மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க. நான் எப்படி மாட்டியிருக்கேனோ அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்து மாட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், மற்ற எல்லாத்துலேயும் இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம மாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மேலே கீழே மாற்றி மாற்றி மாட்டி கீழே வளையிலே மேலே நம்ம கயிறு வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பார்த்திங்களா. இதை கடைசியில் நம்ம அந்த லாஸ்ட்டு கயிறோடு சேர்த்து முடிச்சு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆங்கர் ரெடி ஆயிடுச்சு. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது லாஸ்ட் எண்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த கயிறை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஆங்கர் ரெடி ஆயிடுச்சு, வளையல் ஆங்கர். இப்போ அந்த வளையல் ஆங்கரை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜென்ட்டாக வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சால் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வளையல் ஆங்கரில் நம்ம மாட்டி வச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப குயிக்காக கிடைக்கும். இந்த வளையல் ஆங்கரில் பார்த்திங்கன்னா ஒரு வளையலில் நம்மளோட 2 சால் மாட்டிக்கலாம். ஸோ நமக்கு சால் தேடுற பிரச்சனை இனிமேல் தீர்ந்து போச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம பீரோவில் ஆங்கரில் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கணும். நம்ம டக்குன்னு வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரம் நமக்கு சால் கிடச்சிடும். ஸோ சால் தேடுற பிரச்சனை இனிமேல் இல்லை. இந்த டிப்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வளையல் எப்போயுமே பாக்ஸாக போட்டு வச்சுருப்போம் இல்லையா, எந்த வளையல் போடுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த கவலை இனிமேல் வேணாம். நம்ம பிள்ளைகளோட நோட்டு அட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த அட்டையை லைட்டாக இந்த மாதிரி சுருட்டிக்குங்க. ரொம்ப இதை பின் பண்ணணும்னு தேவையில்லை, தைக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக ஒரு சுருட்டுனாலே போதும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம வளையல் பாக்ஸ்லேருந்து வளையல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வளையல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து ரொம்ப சுருட்ட வேணாம், லைட்டாக ஒரு சுருட்டினாலே போதும். நமக்கு வந்து வளைய வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். நம்ம வளையை எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்சிங்காக எடுத்து வச்சுருங்க. தனித்தனியாக எடுத்து வச்சிங்கன்னா இப்போ மறுபடியும் நம்ம எல்லா வளையலையும் எடுத்து வச்சுட்டு அதை மேட்சிங்காக நம்ம வளையை எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, வளையல் அடுக்கும் போதே பார்த்திங்கன்னா செட்டாக அடுக்கி வச்சுருங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வளையலையுமே நம்ம செட்டாக அடுக்கி வச்சுக்கலாம். இந்த அட்டை பேப்பர் பார்த்திங்கன்னா நம்மளோட வளையல் பாக்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து வெட்டணும் அப்படிங்கிற தேவையே இல்லை. இந்த பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட வளையல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், வளையல் பார்த்து வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மீதி இடம் இருக்குது பார்த்திங்களா, இதிலே நம்ம வந்து வளையல் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓரங்களில் இடம் கொஞ்சம் காலியாக இருக்குது இல்லையா, ஸோ இதில் நம்ம என்ன வைக்கலான்னு பார்த்திங்கன்னா இந்த வளையலுக்கு மேய்ச்சா நம்ம வந்து பேண்டு கிளிப்பு இதெல்லாம் நம்ம இதில் வச்சுட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. இதோட நம்ம வந்து சேஃப்டி பின், ஐப்ரோ இதெல்லாம் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி என்னோடய எல்லா பாக்ஸ்லேயும் எல்லா வளையலையுமே இதே மாதிரியே நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.